வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது தோஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற தீமில் தான் இந்த கதை போகுது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரகாஷ் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு பல்மனாலஜிஸ்டாக இருக்கார். இவரோட மனைவி லங் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்டு அதே ஹாஸ்பிட்டலில் இவரோட எக்ஸ் லவரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ச்சியாக நிறைய இறப்புகள் அப்படின்றது நடக்குது, அதுவும் மர்மமான முறையில். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் கலந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பத்திலேயே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய கொலைகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள்ன்ற மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் பில்டப் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போன விதம் இருக்குல்ல, அங்கே தான் பிரச்சனையே. எந்த ஒரு மர்டர் நடக்கும் போதும் நமக்கு பெருசாக பரபரப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்படவே இல்லை. ஆப்வியஸாக இவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டரை சுற்றியே ரொம்ப நேரமாக சஸ்பெக்டாக ஃப்ரேம் பண்ண இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு அது ஒரு விதமான சலிப்பான ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக கில்லர் யார் அப்படின்றதும் நீங்கள் நிறைய மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு அந்த டாக்டரோட பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வரும், அது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி தேவையே இல்லாத இடத்துல சாங்ஸை ப்ளேஸ் பண்ணுறது, எக்ஸ்டெண்டடான ஆக்ஷன் சீக்வன்சஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் ஒரு வெரி ஓகேஷான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் அந்தளவுக்கு அலாமிங்காக இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.